பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. நாளும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தை கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நெருங்க பழக கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையினாலே நாம் அநேக நேரங்களில் தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு உகந்தவளாய் வாழும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நிறைய நேரங்களில் இந்த வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த கற்றுக்கொண்ட காரியங்களை கொண்டு நாம் தேவனோடு கிட்டி சேரும்படிக்கு நெருங்கும்படிக்கு தேவன் நமக்கு வழிகளை திறந்து கொடுத்திருக்கிறார். கவனிங்க, வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. பாருங்க, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை ஒரு மனிதன் வாசிக்கிறான் என்று சொன்னால், கவனிங்க, கேட்கிறான் என்று சொன்னால், கை கொள்ளுகிறான் என்று சொன்னால் அவனை பாக்கியவான் என்று சொல்லப்படுது. நாம் இன்றைக்கு வாசிக்கிறோம், கேட்கிறோம். நாம் ஏன் பாக்கியவானா மாறல? ஏன் பாக்கியவானா இல்லை? ஏன் பாக்கியவானா காணப்படல? இன்னைக்கு பாருங்க, சபைக்கு போகிற எத்தனையோ பேரை நீங்கள் பாருங்க, அவர்கள் வாசிக்கிறார்கள், கேட்கிறார்கள், பாக்கியவானா மாறல. ஏன் மாறாமனா? கை கொள்ள வேண்டுமா? அப்போ வாசிக்கணும், கேட்கணும், கை கொள்ளணும். இந்த 3 காரியங்கள் ஒரு மனிதன் செய்யும் போது அந்த மனிதன் யாரா மாற முடியும்னு சொன்னா பாக்கியவானா மாற முடியும். பாக்கியவான் யார்? பாக்கியவான் என்று சொன்னால் கொடுத்து வைக்கப்பட்டவன்பா, உனக்கு எல்லாம் சந்திக்குதுப்பா, உங்க அப்பா எல்லாமே உனக்கு வச்சிருக்கிறார்ப்பான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதமா ஒரு மனிதனை இருக்கிற மனிதனை பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் பாக்கியவான். பாருங்க, இந்த வார்த்தை ஒரு மனிதன் கை கொண்டு, இந்த வசனங்களை ஒரு மனிதன் கை கொண்டு நடக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனை கர்த்தர் சொல்றாரு பாக்கியவான் என்று சொல்லுகிறான். அப்ப நம்ம என்ன பண்ண, வேதத்தை வாசிக்கணும், கேட்கணும். 2 காரியங்களை ஒரு மனிதன் செய்கிற நாம் இப்போது கை கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். இப்போ பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்லியிருக்கிறார். நீங்கள் பொய் சொல்லாதபடிக்கு உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லைங்க, என்ன சொன்னாலும் நம்ம பொய் சொல்லிடுறேங்க, என்ன சொன்னாலும் நம்ம நடக்கிறேங்க. அப்போ அது கை கொள்ளாத காரியம். நாம் கை கொள்ளுகளாய் மாற வேண்டும், கை கொள்ள வேண்டும். அப்போ என்னன்னா, நாம் இன்னைக்கு பாருங்க, ஒரு 100 பொய் சொல்றீங்கன்னா என்ன பண்ண, பொய் சொல்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். எதுக்கு நான் இப்படிலாம் பொய் பேசி நான் இப்படி இருக்கணும்? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லியிருக்குது. அப்போ நான் உண்மையாய் நடக்க வேண்டும். உண்மையாய் வாழ்ந்தால் என் வாழ்க்கையில நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை என் தேவன் கொடுப்பார் என்பதை நீங்கள் தான் கை கொள்ளுகிற நீங்கள் உணர்ந்து இந்த காரியங்களை நீங்கள் செய்யும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இப்ப யாரா மாறணுமா? பாக்கியவனா மாறலாம். நான் வாசிப்பேங்க, கேட்பேங்க, சபைக்கு போவேங்க. நீ பைபிளை வாசிக்கிற கூட்டம் நிறைய கூட்டம் இருக்குது. கவனிங்க, அது மாத்திரம் கேட்குற கூட்டம் இருக்குது. சர்ச்சில் எது சொன்னாலும் நல்லா கவனிப்பேங்க. கவனிக்கிறீங்க, பாக்கியவனா மாறினியா? இல்லை. ஏன் மாறல? மாறத்துக்கு என்ன காரணம்? யோசிச்சுப்பா. இவைகளை கை கொள்ளுகிறவனாய் மாற வேண்டும். நீ கை கொண்டு நடக்க வேண்டும். இந்த கை கொண்டு நடக்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்றதுன்னு சொன்னா, அவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கு. இந்த பாக்கியவான் என்று சொல்லி அதோடு முடிக்கவில்லை. காலம் சமீபமாக இருக்கிறது. இந்த காலம் என்ன பண்ணா சமீபமா இருக்குது, உன் பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கு அநேகர் அந்த காலங்களை மிஸ் பண்ணுகிறார்கள். நிறைய நேரத்தில் காலங்களை குறித்து நீங்கள் பார்க்கும்போது, பிரசங்க புஸ்தகத்தெல்லாம் பார்க்கும்போது அங்கே அழகாப்படப்பட்டிருக்கு. அழ ஒரு காலம்டா, சிரிக்க ஒரு காலம்டா, கிழிக்க ஒரு காலம்டா, தைக்க ஒரு காலம்டா. பாருங்க, காலங்களை அங்கங்கே ஒன்று வச்சிருக்காரு. நீ பாருங்க, அழ வேண்டிய காலத்தில் சிரிச்சுன்னு கிடக்குது. ஒரு வீட்டுக்கு போயிட்டு நீ சிரிச்சு கொண்டு உன்னை பார்க்குறவங்களாம் தப்பாக பேசுவாங்க. என்னங்க, வீட்டில் வந்து இந்த மாதிரி சிரிச்சுன்னு கிடக்குறாங்க, நாங்கள் இப்படி இழந்துட்டு உட்காந்துக்குங்க, இந்த மனுஷன் நாங்கள் இப்படி பண்ணுறாங்க. அப்போ பாருங்க, ஒரு மனிதன் அழ வேண்டிய காலங்களில் அழணும், சிரிக்க வேண்டிய காலங்களில் சிரிக்கணும். அப்போ காலங்களை நாம் மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் நினைக்கிறீங்க நான் எப்போ வேணாலும் பைபிள் படிச்சுக்குவேன், எப்போ வேணாலும் கேட்டுக்குவேன், எப்போ வேணாலும் கை கொள்வேன். இல்லைங்க, காலம் மிஸ் ஆயிடுச்சுன்னா நீ கை கொள்ளாமல் போவதனால நீ வசனங்களை கேட்டு வசனத்துக்கு விரோதமாக நடக்கிற மனிதனாக மாற்றலாம். வசனத்தை கேட்ப, வசனத்தை வாசிப்ப, எல்லாம் செய்வ, தவறு செஞ்சுனுப்ப. இந்த தவறு செய்ய உன் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை இழந்துட்டு போயிடுவேன். ஒரு சிலரை நான் பார்ப்பேன், சபைக்கு வருவார்கள், தேவனை தேடுவார்கள், தேவனோடு கூட பழகுவார்கள், ஆனால் அவரோட தவறை விட்டு விலகவே மாட்டாங்க.
தவறு செய்கிற மனிதன் தவறு செய்து கொண்டே இருப்பான். அதனுடைய முடிவு எங்க திரும்ப போய் முடியும்? மரணத்துக்கு நேராக நடத்தப்படும். பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு நீ பாவம் செய்துனா அதனுடைய முடிவு எங்க போயினா மரணத்துக்கு நேராக நடத்தப்படும். இன்றைக்கு நீ மரணத்துக்கு நேராக போய் மரித்த பிறகு நீ என்ன காரியங்களை செய்யணும்? எனக்கு கொஞ்சம் காலம் கொடுங்க டாக்டர், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, என்னை காப்பாத்துங்க, நீ என்ன கேட்டாலும் முடிஞ்சு போச்சு காலம். அப்ப காலம் உனக்கு இருக்கிற நாட்கள்ல நீ என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், கை கொள்ள வேண்டும். இந்த 3 காரியங்களை ஒரு மனிதன் செய்து இந்த பூமியிலே நீ பாக்கியவானாய் மாற வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நீ பாக்கியவானாய் மாறுவதற்கு கர்த்தர் இத்தனை வழிகளை வைத்திருக்கிறார். நாம இன்னைக்கு என்ன பண்றதுல பாக்கியவானா மாறுது. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இந்த இரவும் பகலும் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். பார்த்தீங்களா? பாக்கியவான் எங்கெல்லாம் வச்சிருக்காருன்னா இந்த வேதத்துக்குள்ளதான் எல்லாம் பாக்கியவானா வச்சிருக்காரு. இந்த பாக்கியவானாய் ஒரு மனிதன் வாழ்வதற்கு முயற்சி எடுப்பது இல்லை. பைபிள் எத்தனை நாள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதை கவனிக்கத்தில், அதை கண்டுக்கத்தில், அதை வச்சுது. இன்னைக்கு ஆலயத்துக்கு நிறைய பேர் கை வீசிட்டு வருது. ஏன்னா கையில் இருந்தால் பிரிக்க வேண்டியதாக போயிடும், கையில் இருந்தால் படிக்க வேண்டியதாக போயிடும், படித்தோம்னா என்ன பண்ணோம், அதை கேட்க வேண்டியதாக போயிடும், அதை கை கொள்ள வேண்டியதாக போயிடும். பிசாசுடைய திட்டம் பார்த்தீங்கன்னா கையை வீசிட்டு வா, கையில் இருக்க மொபைல் இல்லை, நான் அப்படியே சும்மா கேட்டு போகிறேன், கொஞ்ச நேரம் தான் நான் வெளில போகிறேன், அதனால் அப்படியே சும்மா வந்துட்டு போகிறேன். எதுக்கு வர? ஆலயத்துக்குள்ளே வந்தால் கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு வா. இந்த வேதத்தை நீ கையில் சுமக்கக்கூடியவனா மாறு. அதுதான் உன்னை பாக்கியவனா மாற்றிடும், பாக்கியவனா மாறும், பாக்கியவதியாய் மாற்றும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். இந்த காலத்தை ஒரு மனிதன் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த காலம் போல இன்னொரு காலம் கிடைக்காது உனக்கு. இந்த காலங்களை நீ மிஸ் பண்ணா இன்னைக்கு பாருங்க, அநேகர் பாருங்க, படிக்க வேண்டிய வயசு, அந்த படிக்க வேண்டிய வயசுல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா படிக்க மாட்டாங்க, விட்டுடுவாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு 30 வயசு ஆயிடுச்சு, இப்போ நான் படிக்கணுங்க, எனக்கு எழுத தெரியுங்க, படிக்க தெரியுங்க, இப்போ ட்ரை பண்ணி பாரு, அவங்களால வராது, படிக்க முடியாது, எழுத முடியாது. ஏன் தெரியல, எதுக்காக அப்படின்னு சொன்னா, அப்போ கவனிங்க, நிறைய நேரத்தில் நாம் காலங்களை கடந்து வரும்போது நிறைய அனுபவங்கள், நிறைய காரியங்கள் நம்முடைய மைண்டில் வந்து உட்காந்துரும். அப்போ உட்காந்துச்சுன்னா என்ன நடக்குன்னு சொன்னால், ஒன்றை ஒன்று கற்றுக் கொடுக்கும் போது இது எனக்கு தெரியும், நான் அங்கே தானே போயிட்டு வந்தேன், இதை தானே செஞ்சேன், அதை தானே செஞ்சேன்னு சொல்லிட்டு நாம் அதிலே கவனம் உள்ளவளாய் மாட்டோம். பார்த்தீங்களா? ஏன் படிப்பு வரமாட்டேங்குதுமா? வயது தாண்டி போய்விட்டால் படிப்பு வராது. எப்படி இந்த வயதை தாண்டி விட்டால் படிப்பு வராதோ, சிறு பிள்ளைகளை பாருங்க, ஒரு காரியத்தை கூப்பிட்டு உட்கார சொல்லுங்க, அப்படியே கவனிப்பான். அந்த கவனிக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த கதையை சொல்லும் போது அப்படியே அந்த கதை கூடவே அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. நேற்று என்ன கதை சொல்லி கொடுத்தா கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் பெரியவங்கிட்ட சொல்லி பாருங்களேன், எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் தெரில பாஸ்டர், நல்லா பிரசங்கம் நல்லா இருக்குன்னு தெரில. எங்கள் சர்ச்சில் பயங்கரமாக பிரசங்கம் இருக்கும், தேவன் அப்படி ஆராதிப்போம், தேவனை அப்படி துதிப்போம் சொல்லுவாங்க. என்னம்மா வார்த்தை சொன்னாங்க, நல்ல வார்த்தை, அதை தான் நான் மறந்துட்டேன். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இவருடைய ஞாபகம்? அது கை கொண்டால் மாதம் தான் உள்ளே இருக்கும், உள்ளே இருந்தால் மாதம் தான் ஒரு மனிதன் ஆஸ்வதிக்கப்படுவான், உள்ளே இருந்தால் மாதம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கும். கவனிங்க, அந்த காலத்தை ஒரு மனிதன் மிஸ் பண்ணக்கூடாது. தாவீது தன்னுடைய காலங்களை மிஸ் பண்ணுவது இல்லை. என்னுடைய காலங்களை நான் பயன்படுத்துவேன் என்று சொன்னால் என் காலத்தில் எனக்கு சரியாக வாழ தெரியாது, சரியாக நடக்க தெரியாது. ஏன்னா என் காலத்தை எனக்கு சரியாக பயன்படுத்த தெரியாதனா மாறிடுவேன். பாருங்க, இப்போ தாவீது பாருங்க தன்னுடைய காலத்தை தேவனிடத்தில் கொடுத்து விட்டார். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கும், அங்கே காலத்தை தேவனிடத்தில் கொடுத்ததுனால அவருடைய காலங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார். அந்த பிரச்சனைகளை தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தப்புவித்தது மாத்திரம் இல்ல, ஒரு மனிதன் ஆடு மேய்த்திருந்த ஒரு மனிதன் அவருடைய காலங்களில் ஒரு ராஜாவாய் மாற முடியுது. இன்னைக்கு பாருங்க, அநேக தகப்பன் ஒரு 2 வீட்டை கட்டிட்டு என் காலத்தில் நான் இப்படிலாம் உழைச்சி கட்டணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டை கட்டுறதுக்கு பெருமையாக பேசணும் கணக்கு. ஒரு கூட்டம் பாருங்க ஒரு சின்ன சின்ன காரியங்களை செய்து விட்டு அதை பெருமையாக பேசிக்கொடுங்க. ஆனால் தாவீது பாருங்க, ஒரு ஊருக்குள்ள ஒரு சாதாரணமா இந்த மனிதன் உயர்த்தப்பட்டு ராஜாவாய் மேல வந்து அநேக செல்வங்களை சேர்த்து வைக்கிற ஒரு மனிதனாய் மாறிவிட்டார். தேவனை அப்படி
தேடக்கூடிய ஒரு மனிதனாய் மாட்டான். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வருகிற பிள்ளையே, தேவனை தேடுகிற பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உனக்கு ஒரு பெரிய நன்மை செய்யணும். உன் காலங்களை தேவனிடத்தில் கொடுத்து விடு. தேவன் உன் காலங்களில் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அப்போ அந்த காலங்களில் தான் நீ வாசிக்கிறதையும் கேட்கிறதையும் கை கொள்ளுகிறவனாய் மாற வேண்டும். இப்போ இந்த காலங்கள்லாம் வினைச்சிட்ட 10 வருஷம் 20 வருஷம் சபைக்கு போய் இந்த காலங்கள்லாம் கேட்ட சத்தியத்தை நீ கை கொள்ளாமல் போயிட்டு நீ இன்னைக்கு எத்தனை இடத்துல அவமானத்தோடு நிற்கிறது தான், எத்தனை இடங்களில் நீ தோல்வியை சந்திக்கிறது தான், எத்தனை இடங்களில் உன் வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கிறது தான், எவ்வளோ வியாதியோடு கிடக்கிறது தான். ஆண்டவர் வியாதி உனக்காக வைத்தார். எகிப்திற்கு தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவனுக்கு, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகிறவனுக்கு வச்சிருக்கார். நீயும் தேவனுடைய வார்த்தையை உன் வீட்டுக்குள்ளே வைத்து கொண்டு இருக்கிறாய். தேவனுடைய வார்த்தை என்ன பண்ற, நீ சுமந்து கொண்டு வருகிறா, கையில் வேத புஸ்தகம் வச்சிருக்க, ஆனால் நீ வாசிப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை, கை கொள்வதும் இல்லை. வியாதி உன் வாழ்க்கையில் வந்து இன்றைக்கு அநேக பிரச்சனைகளை போகிறார். ஒரு சிலர் பெரிய கடங்காரர்களாக மாறிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால் இந்த வேதத்தை கை கொண்டு இருந்தா நீ பாக்கியவனா மாறுவேன்னு பிசாசு அதை அறிந்து உன் சிந்தனை வேறு பக்கமாய் கடுத்து கவனிங்க உன்னை கெடுக்கிறான். இன்னைக்கு தேவ பிள்ளையே, உன் சிந்தனையை வேற பக்கம் கெடுக்கிறனுக்கு ஒப்பு கொடுக்காது. தேவனோடு கூட நெருங்கிப்பார். தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். நம்மளை பாக்கியவனாய் மாற்ற தேவன் வல்லவரா இருக்க. காலத்தை மிஸ் பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் உனக்கு ஒரு காலம் கிடைக்காது. அந்த காலம் கிடைக்கலன்னா நீ கற்றுக்கொள்கிற வசனம் ஒன்று கூட உனக்குள்ள உள்ள போகாது. லூக்காவின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிற ஒரு மனிதனை குறித்து சொல்றாரு, அவர்கள் அதிக பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுது. பாக்கியவான் லிஸ்ட்லயே உன்னை எந்த லிஸ்ட்ல கொண்டு போறனா அதிக பாக்கியவானாய் கர்த்தர் மாற்றுகிறார். இன்றைக்கு நீ அப்படி மாறணுமா? உன்னை கர்த்தர் அப்படி மாற்ற வேண்டுமா? நீ காத்து கொள்ளுகிறவனாய் மாற வேண்டும். இன்றைக்கு வசனத்தை கேட்கிறோம், வாசிச்சோம், கேட்டோம், காத்து கொள்ளாம போயிட்டோம். இந்த வசனத்தை எவ்வளவு உன் இதயத்துல காத்து கொள்றியோ அது உன்னை பாக்கியவனாய் மாற்றிவிடும். அது உன்னை உயர்ந்த சார்ந்து கொண்டு போய்விடும். நாம் லூக்காவிலே வாசிக்கிறோம். கவனிங்க, 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது அதுல 21ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமா இருக்கிறார்கள் என்றார். வசனத்தை கேட்பான் என்று சொன்னால் அதன்படி செய்கிறான், அதன்படி நடக்கிறான், அதை காத்துக் கொள்கிறான், அதை கை கொள்ளுகிறான் சொன்னா அந்த மனிதனை தாயாய் மாற்றிவிட்டார், அந்த மனிதனை சகோதரனா மாறிவிட்டார். பாருங்க, தாயா நீ மாறுற, சகோதரனா நீ மாறினா இயேசு உனக்கு இப்ப யாரா இருக்கிறாரு? இயேசு பாருங்க, நான் தாயா மாறனா இயேசு எனக்கு பிள்ளையா மாறுவார். ஏன் தெரியுமா? வார்த்தையை ஒரு மனிதன் கை கொண்டால் அவனை அப்படி உயர்த்தி பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். நீ கை கொள்ளாமல் போகிறாயே, கை கொள்ளாமல் நடக்கிறாயே, இன்றைக்கு இயேசுவுக்கு உனக்கும் தூரமாய் இருக்கிறாயே, இந்த இயேசு உன்னோட பக்கத்துல பாருங்க. வார்த்தையை கை கொள்ற ஒரு மனிதனை தேவன் கனம் பண்ணுகிறார். வார்த்தையை கை கொள்ற ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்துகிறார். கவனிங்க, வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். அங்கே 11ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறார். அந்த ஸ்திரீ சத்தத்தை உயர்த்தி சொல்லுகிறார், உம்மை பெற்ற கவனிங்க அந்த கர்ப்பமும் உன்னை சுமந்துச்சு இருக்காரு, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னால். சத்தமிட்டு சொல்றா, உன்னை சுமந்துச்சு பத்தியா, உனக்கு பால் கொடுத்தது பட்சம் அது பாக்கியன்னு சொல்றாரு. ஆண்டு அதை தான் சொல்றாரு. அது கீழே, அப்படியானால் தேவனுடைய வசனத்தை ஒருவன் கை கொண்டு அதை காத்து கொள்ளுகிற மனிதனை குறித்து சொல்றாரு, நீ அதிக பாக்கியம் உள்ளவன்பா. அந்த சுமந்த கொஞ்ச நாள் 10 மாதம் சுமந்த இந்த மரியாதை எவ்வளவு உயர்வாய் காணப்படுவோம்னா அதை விட உன்னை நான் பாக்கியவானாய் மாற்றுவேன் என்று தேவன் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை வசனங்களை காத்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நடங்கள். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். செபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்பொழுது உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் வசனங்களை கை கொண்டு நடக்க, வசனங்களை காத்து கொண்டு நடக்க காத்து கொள்ளுகிற ஒரு மனிதனை குறித்து நீங்க சொல்லுங்க. அவர்கள் பாக்கியவான்கள், அதிக பாக்கியவான் என்று வேதம் சொல்லிய பிரகாரமா தேவன் நடத்தும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே.
ஆமென்.